காலையில் கூட்டத்தை விட இப்போ வந்து கூட்டம் வந்து கோயில் ஃபுல்லாக இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதாவது வந்து இப்போ மறுபடியும் அன்னதானத்துக்கு வந்து ஃபுல்லாக க்ரௌடு மறக்காமல் நம்ம சேனலில் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. மாசி மாதம் சிவராத்திரி அடுத்த வாரம் இது பூச்சாட்டு. பங்குனி 6ஆம் தேதி திருவிழா வந்து 7ஆம் தேதி திருவிழா. காலையில் அபிஷேக பூசை, மதியம் பச்சை பூசை, இரவு பொங்கல் வைத்து படையல். அப்புறம் சாமி வாடிக்கையோட சாமி ஆட்டம் 2 கோயிலுக்கு போய் பருத்தி பரிமாற்றம் பண்ணி எல்லாம் பார்ப்பாங்க. நைட்டு எல்லாத்துக்கும் விருந்து உண்டு. காலையில் நாளைக்கால மறுபூசை போட்டு எல்லோரும் வந்து சாயந்தரம் வீடு கரட்டுப்பாளையம், சின்னத்தம்பி பாளையம், பங்காளிகள் நரவாளபுரம் பங்காளிகள் சேர்ந்து பண்ணுறது. இது வந்து குறைஞ்சது ஒரு 300 வருஷமாக பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ இது நான் என்னையே எடுத்துகிட்டா நான் வந்து ஒரு 7ஆவது வருஷம் எல்லாம் பண்ணிட்டு வர்றேன். நரபாலகுலம் வம்ச பூர்வீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கரூர் ஏரியா தானுங்க. அங்கே தான் எங்களுக்கு கரூர் சாமி மடம் இதெல்லாம் இருக்குது. கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் அந்த ஆதீனம் தான் எங்களுடைய குலகுரு. கிட்டத்தட்ட 300-400 வருஷத்துக்கு முதல்ல அங்கே இருந்திருக்கலாம். அங்கேருந்து ஞாபகமாக அதை கொண்டு வந்து பொன்னர் சங்கரை வழிபடலாம். பொன்னர் சங்கர் அந்த ராஜவம்சத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட வம்சாவளியினராக எங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. அவங்களோட படையிலையோ அவங்களோட ராஜ பரிபாலனத்துலேயோ நாங்கள் ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்திருக்கலாம். எங்கள் குலத்து பேரே வந்து வேறு எந்த கொங்கு வேளாள கவுண்டர்கள் எந்த பிரிவுலையும் எங்களுடைய குலத்து பேர் இல்லை. நரபாலகுலம் பேர். நரபாலகுலம் அப்படின்னா அது சமஸ்கிருத நேம் தான் சொல்கிறாங்க. நரன்னா மனிதன், பாலா அப்படின்னா பாதுகாப்பு, மனிதர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள்னு. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட படத்தளபதிகளாக இருந்திருக்கலாம். படையில் ரொம்ப முக்கியமானவங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷத்துக்கு முதல்ல கரூர் தான் எங்களோட ஆரிஜன். அங்கே இருக்கக்கூடிய செல்லியாண்டியம்மன் தான் வந்து குலதெய்வமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்குது. அதை நாங்கள் இன்னும் போனால் வழிபட்டுட்டு தான் இருக்கிறோம். அங்கேருந்து வந்ததுனால மூதாதையர்கள் வந்து அங்கே சரியாக போக்குவரத்து பண்ண முடியாதனால இங்கே காலச்சூழலுக்கு ஏற்ப இங்கே இருக்கக்கூடிய அந்தியூர் பத்திரகாளி அம்மனை குலதெய்வமாக ஏற்று இப்போ நாங்கள் கும்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களோட ஆதியெல்லாம் பார்த்தா கரூர் செல்லியாண்டியம்மன், கரூர் பசுபதீஸ்வரர், கரூர் மடம், கரூர் ஆதீனம் அப்படி தான் இருக்குது. பொன்னிவாள நாடு, பொன்னர் சங்கர் அந்த வீரப்பூர், பொன்னிவாள நாட்டில் அவங்க வாழ்ந்த ஏரியா வீரப்பூர், இந்த மாதிரி ஏரியாக்கள் தான் எங்களோட பூர்வீகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதுக்கான எந்த ஒரு பட்டயமோ எதுவும் கிடையாது. ஆனால் முன்னோர்கள் அங்கே வீரப்பூரில் பொன்னிவாள நாட்டில் சிவராத்திரிக்கு பூஜை போட்டு பூச்சாட்டி சிவராத்திரிலேருந்து 8ஆவது நாள் விழா கொண்டாடுற மாதிரி இங்கே கொண்டாடிட்டு இருந்துருக்கிறாங்க. இப்போது போன தவத்திரு மலைச்சாமி கவுண்டர் பூசாரி அப்போ அவங்க காலத்தில் எங்களுடைய சௌரியத்துக்காக அதை மாற்றியிருக்கிறோம் தேதியை, மாதங்களை. இல்லைன்னா முதல்ல இப்போ வீரப்பூரில் என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. அங்கே வீரப்பூரில் வேடபரி நடக்கும்போது தான் இங்கே கிளிவேட்டை பூசை நடக்கும். அப்படி தான் நடந்துச்சு. காலையில் நம்ம அன்னமார் கோயிலுக்கு வந்துட்டு போனோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட்டம் ஃபுல்லாகவே இருக்குது. வான வேடிக்கையோடு வந்து பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது. வான வேடிக்கைகளோட பிரம்மாண்டமாக வந்து திருவிழா கூட்டம் பார்த்துங்க. காலையில் இருந்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு கூட்டம் அதிகம் இப்போதுக்கு. அப்படியே பார்ப்போம்.
அதாவது வந்து இப்போ மறுபடியும் அன்னதானத்துக்கு வந்து ஃபுல்லாக க்ரௌடு இதாகிடுச்சு. இன்னும் சற்று நேரத்தில் வந்து அன்னதானம் போட ஆரம்பிச்சிருவாங்க.
இறுதியாக வந்து அன்னதானத்தோட இன்றைய பொழுது வந்து இனிதே வந்து நிறைவடைகிறது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபைனல் டச் இன்றைக்கி வந்து சாமி படம் போட்டிருக்கிறாங்க. ஃபைனல் டச்சாக வந்து சாமி படத்தோட இன்றைக்கி நிகழ்வு வந்து நிறைவு செய்வாங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து மறுபூஜை, அப்புறம் மறுபடியும் சாமியை வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு போயிடுவாங்க. இன்றைய பொழுது வந்து மிக அற்புதமாக வந்து முடிஞ்சிருச்சு. உண்மையாலுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. க்ரௌடு, அப்புறம் சாமியான விஷயம் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இன்னும் இதே மாதிரி அடுத்த நிகழ்வுகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. see you, take care, bye bye, டாட்டா. மறக்காமல் நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க.